ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், we are our words, choose them carefully. அதாவது நம்ம வார்த்தைகள் தான், நம்ம வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம நேர்மறையான வாக்கியங்களை யூஸ் பண்ணோன்னா, நேர்மறையான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணோன்னாக்கா நம்மளுடைய லைஃப் நேர்மறையானதாக பாசிட்டிவானதாக இருக்கும். நம்ம எதிர்மறையான வாக்கியங்களை யூஸ் பண்ணோம், எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம நிறைய யூஸ் பண்ணோன்னா நம்மளுடைய லைஃப் எதிர்மறையானதாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த வார்த்தை நீங்களாகவே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வார்த்தைகளை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். கரெக்டான வார்த்தைகளை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு நடத்துங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? we are our words, choose them carefully. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது in spite of and despite. எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாமா? in spite of, despite இந்த 2 வார்த்தையுமே நம்ம ஒரு இணைப்பு சொல்லாக பயன்படுத்தலாம். 2 வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு ஒரு இணைப்பு சொல்ல நம்ம நடுவில் பயன்படுத்தலாம். பாருங்க, ஐடியா 1 இருக்குது, அடுத்தது ஐடியா 2 இருக்குது. இந்த 2 ஐடியாஸுமே ஒன்றோடு ஒன்று கான்ட்ராஸ்டாக இருக்கும், அதாவது எதிர்மறையாக இருக்கும். இது நேர்மறையான வாக்கியமாக இருக்கும், இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இந்த ஐடியா 2 இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் வாக்கியங்களை ஒன்றாக இணைப்பதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இணைப்பு சொல் தான் இந்த இன் ஸ்பைட் ஆஃப் அண்ட் டெஸ்பைட். They mean the same, they are interchangeable. Despite is more formal, despite is more common in written English. இந்த despite, in spite of இது ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். இதை நம்ம மாற்றி யூஸ் பண்ணலாம். அதாவது despite யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல in spite of யூஸ் பண்ணலாம், in spite of யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம despite யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். ஆனால் பொதுவாக ஃபார்மலாக நம்ம யூஸ் பண்ணணும், despite அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். despite is more common in written English. அதாவது புக்ஸ்லலாம் நம்ம பார்த்தோம்னா இன் ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற வார்த்தையை விட இந்த டெஸ்பைட் அப்படின்ற வார்த்தை தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டெஸ்பைட் அல்லது இன் ஸ்பைட் ஆஃபை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேர்மறை மற்றும் எதிர்மறை விஷயங்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காட்டுவதற்கு தான் இந்த டெஸ்பைட் அல்லது இன்ஸ்பைட் ஆஃபை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள், இன் ஸ்பைட் ஆஃப் த லா வி யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் வைல் டிரைவிங். அதாவது சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் நம்ம மொபைல் ஃபோன்ஸை டிரைவ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்குது, அதுதான் ஐடியா 1. அடுத்தது நம்ம இந்த மொபைலை நம்ம யூஸ் பண்ணுறோம், இதுதான் ஐடியா 2. இந்த ஐடியா 1க்கும் ஐடியா 2க்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் வேறுபாடு இருக்குது இல்லையா? மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற லா சட்டம் இருந்த பொழுதிலும் we use mobile phones while driving. அதாவது டிரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, ஆனால் நம்ம மொபைல் ஃபோனை டிரைவ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை நம்ம ஒன்றாக இணைத்து பேசுவதற்கு தான் இந்த இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டெஸ்பைட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், அதே இடத்துல நம்ம டெஸ்பைட்டை இப்போ போடுறோம், இன்ஸ்பைட் ஆஃப்க்கு பதில் டெஸ்பைட் த லா வி யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் வைல் டிரைவிங். இதே மீனிங் தான். அடுத்தது பாருங்கள், in spite of and despite are used to link two contrasting ideas or show that one fact makes the other fact surprising. அதாவது இந்த டெஸ்பைட்டையும் இந்த இன்ஸ்பைட் ஆஃபையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னாக்கா கான்ட்ராஸ்டிங் ஐடியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எதை சொல்லுதுன்னா ஒரு சர்ப்ரைஸை நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். They can be used at the beginning or in the middle of the sentence. இந்த despiteயும் in spite ofயும் நம்ம ஒரு சென்டென்ஸ் உடைய தொடக்கத்தில் யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு சென்டென்ஸ் உடைய நடுவுலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க, despite the weather the students enjoyed the cricket match. அதாவது காலநிலை மோசமான காலநிலை இருந்த பொழுதிலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிரிக்கெட் மேட்சை நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு நம்ம இதில் சொல்ல வரோம். இதில் நம்ம டெஸ்பைட்டை முதல்ல யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அதே டெஸ்பைட்டை நம்ம நடுவில் யூஸ் பண்ணுறோம். The students enjoyed the cricket match despite the weather.
அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிரிக்கெட் மேட்சை என்ஜாய் பண்ணாங்க மோசமான காலநிலை இருந்த பொழுதிலும் அப்படி நம்ம வந்து இதில் சொல்ல வரோம். அப்போ அந்த டெஸ்பைட்டோ அல்லது இன்ஸ்பைட் ஆஃபையோ முதல்லையும் யூஸ் பண்ணலாம், நடுவுலையும் யூஸ் பண்ணலாம், மீனிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, the main difference between despite and in spite of is that they are used with a different structure. அதாவது இதில் டிஃப்ரென்ஸ் என்ன, ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதுதான். மற்றபடி மீனிங்கில் எந்த மாற்றமுமே வராது. in spite of, despite. We use a noun, gerund or a pronoun after in spite of and despite. இப்போ வந்து in spite of இருக்குது, அடுத்தது வந்து despite இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு நவுனை யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ஜெரண்டை யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ப்ரனவுனை யூஸ் பண்ணலாம். நவுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், பிளேஸ், திங்ஸ் அண்ட் பர்சன்ஸ். அது ஜெரண்ட்னா verb plus ing, அதுதான் வந்து நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ப்ரனவுன் அப்படின்னா இந்த நவுன் இருக்க வேண்டிய இடத்துல நவுனுக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க இந்த ஸ்லைடை, we enjoyed our camp in spite of heavy rain அப்படின்னு நம்ம சொல்கிறோம். we enjoyed our camp in spite of heavy rain அப்படின்னா அதிக அளவு மழை இருந்த பொழுதிலும் நாங்கள் வந்து எங்களுடைய கேம்பை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் ஹெவி ரெயின் அப்படின்றது தான் நவுன். அப்போ இன் ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற இந்த இணைப்பு சொல்லுக்கு அடுத்தது நம்ம வந்து ஹெவி ரெயின் அப்படின்ற நவுனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, ஜெரண்ட் அப்படின்னா verb plus ingன்னு இருக்கும். she was very fast in spite of being overweight. அவள் வந்து அதிக அளவு எடை கொண்டவங்களாக இருந்தால் அவங்களால வேகமாக இருக்க முடியாது, வேகமாக ஓட முடியாது, வேகமாக செய்ய முடியாது. ஆனால் இவ அதிகமான எடை இருந்த பொழுதிலும் வேகமாக இருந்தாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வரோம். அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், despite the fact that she was overweight, she was very fast. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃபேக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தட்டை யூஸ் பண்ணுறோம். despite the fact that she was overweight, she was very fast. அதாவது அவள் எடை மிகுந்தவளாக இருக்கிறாள் என்ற பொழுதிலும் அவள் வேகமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வரோம். இதில் வந்து ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். அது in spite of the fact that she was overweight, she was very fast. இங்கே நம்ம தட் அப்படின்ற வார்த்தையை போடுறோம், இந்த ஃபேக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறோம். அந்த ஸ்ட்ரக்சரில் மாறுபாடு இருக்குது. அவள் வந்து எடை கொண்டவளாக இருந்த பொழுதிலும் அவள் வேகமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் எப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், in spite of her hard work, she never made much money. பாருங்கள், அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, இது ஒரு ஐடியா. அவள் வந்து அதிக அளவு சம்பாதிக்கலை, இது ரெண்டாவது ஐடியா. இது ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்கு இல்லையா. அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணாக்கா அதிகமாக சம்பாதிக்கணும், ஆனால் அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா ஆனால் அதிகமாக சம்பாதிக்கலை. இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் ஐடியாவை, ஒரு சர்ப்ரைசிங் ஐடியாவை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இன் ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற இந்த இணைப்பு சொல்ல வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அவள் கடினமாக உழைத்த பொழுதிலும் அவள் நிறைய சம்பாதிக்கவில்லை, நிறைய மணியை வந்து அவள் சம்பாதிக்க முடியலை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது, இன் ஸ்பைட் ஆஃப் த பெயின் இன் மை லெக் ஐ கேம் டு ஸ்கூல். எனக்கு காலில் வலி இருந்த பொழுதிலும் நான் ஸ்கூலுக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. காலுக்கு வலி இருந்துச்சுன்னா நடக்க முடியாது, நம்மளால் ஸ்கூலுக்கு வர மாட்டோம், ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு வந்தோம். அப்போ காலுக்கு வலி எனக்கு இருந்த பொழுதிலும் நான் ஸ்கூலுக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இன் டெஸ்பைட்டை வச்சு ஒரு சென்டென்ஸ், டெஸ்பைட் ஹேவிங் புவர் ஹெல்த் ஷி ஹேட் அ கிரேட் பர்த்டே. மோசமான உடல்நிலை, உடல் ஆரோக்கியம் மோசமானதாக இருந்த பொழுதிலும் அவளுக்கு வந்து ஒரு சிறப்பான பிறந்த நாளை அவள் வந்து கொண்டாடினாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, in spite of the fact that he worked hard, he did not pass the exam. அதாவது அவன் வந்து கடினமாக உழைத்திருந்தாலும் அவன் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து டெஸ்பைட்டை யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறோம் பாருங்கள், டெஸ்பைட் த ஃபேக்ட் தட் ஹீ ஒர்க்ட் வெரி ஹார்ட் ஹீ டிட் நாட் பாஸ் தி எக்ஸாம். அவன் வந்து கடினமாக உழைத்திருந்த பொழுதிலும் கடினமாக படித்திருந்த பொழுதிலும் எக்ஸாமில் பாஸ் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருக்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே வந்து நம்ம இன் ஸ்பைட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம், அடுத்தது இன் ஸ்பைட் ஆஃப் த பெயின் இன் மை லெக் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஹீ ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஸ்ட்ரக்சர் மாறுபடுதல். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்லையும் நம்ம வந்து இன் ஸ்பைட் ஆஃபையும் டெஸ்பைட்டையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க், இன் ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சென்டென்ஸை நீங்கள் வந்து எழுதி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.
என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டெஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப், இந்த ரெண்டையும் தேவையான இடத்துல சரியான நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.